நாங்க எல்லாருமே உழைக்கிறது, கஷ்டப்படுறது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளை செய்யறதுக்காகவும் பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்காகவும் இன்னைக்கு திருகோணமலை டவுன்ல எங்க ஒரு பெஸ்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா வரும்போது யாழங்காடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் வீதியில இருக்கிற காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்குது இந்த யாழங்காடி. இங்க 3 விஷயம் யாழங்காடியை பொறுத்த வரைக்கும் புதுசா அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்யறாங்க. உங்களுக்கு இதுல இருக்கிறதுல எது ஃபர்ஸ்டா டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசை வருது. இது எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மட்டும் கிடையாது, வர்ற உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எப்படின்னா பன்னீர் கறியோட தோசை இருக்குது. இந்த கறியை நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த தோசை உங்களுக்கு ஃப்ரீ. இதுல கடலைக்கறி இருக்குது, சட்னியும் இருக்குது. இந்த கடலைக்கறியை நீங்க பே பண்ணி வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தோசை உங்களுக்கு ஃப்ரீ. இதுல பாத்தீங்கன்னா சிக்கன் குருமா இருக்குது, ஒரு சட்னியும் இருக்குது. இந்த குருமா பே பண்ணி வாங்கினீங்கன்னு சொன்னா இந்த தோசை ஃப்ரீ. இந்த 3 விஷயங்களும் தோசை கோபுவா உங்களுக்கு யாழ் அங்காடியில புதுசா லான்ச் பண்றாங்க. இங்க புதுசா வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். நாங்க சாப்பிட்டு பார்க்காம இப்படி நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். இப்ப வீடியோவுக்காக நாங்க செக் பண்ணி பார்க்கறோம். இந்த தோசையோட இந்த பன்னீர் கறி அவங்க கடிச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த யாழங்காடியில நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதுல சில காலத்துக்கு பிறகு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் வந்தது. அதுக்கு பிறகு புதுப்பொலிவோட இந்த மாதிரியான டிஷஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றதுல எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றா நல்ல விஷயங்கள் எங்கெங்க இருக்குதோ அதை தேடி போய் ட்ரை பண்ணி பார்க்கறது எல்லாருக்கும் ஒரு பெரிய பழக்கம். திருகோணமலை டவுன்ல எங்க குவாலிட்டியா, தனித்துவமா, நல்ல டேஸ்டியா, அதை விட எங்க இந்த எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் இல்லாம ஆரோக்கியமான உணவுகளை நாங்க எடுத்துக்கொள்ள இயலும்னு சொல்லி பார்த்தா அதுக்கு நாங்க சிபாரிசு பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பன்னீர் கறியோட தோசை சாப்பிடும்போது தோசை நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. அதை விட அந்த கறி வேற லெவல்ல இருக்கு. செஃப்புக்கு கை கொடுத்துட்டு தான் போகணும். இப்போ அடுத்ததை நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கடலைக்கறியை ஹம்சி சாப்பிட்டு பார்ப்போம். நாங்க இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு. சிக்கன் குருமா நானே எடுத்து நானே வச்சுக்கொள்றேன். இந்த 3ல எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டா 3 நல்லா இருக்கு. எனக்கு பன்னீர் கறி கூட பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கொம்போ இனிமேல் இனி வருகிற நாட்கள்ல யாழங்காடியில தொடர்ந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரியே சப்மெரின், பர்கர் பன், இந்த 2யுமே யாழங்காடியில இனிமேல் பெற்றுக்கூடலாம். இப்ப சப்மெரின் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிக்கன், பீஃப்னு சொல்லி வெரைட்டிஸ் இங்க இருக்குது. அதுல இது சிக்கன், இதுக்குள்ள இருக்கிற உள்ளீடுகள் எல்லாம் பெஸ்டா ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த பெரிய கிறிஸ்பி சிக்கன் பர்கரை ஒரு கடிங்க பார்ப்போம். கண்ட்ரோல் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. அப்படி இருக்கு, கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு. ஒரு கடியில உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுட்டான்னு சொல்லி உங்களுக்கு பெரிய டவுட் வரும், திட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, ஏற்கனவே நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டோம், ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கான சாம்பிள்ஸ் தான் இது. அதனால நீங்க அந்த சந்தேகம் எல்லாம் வராம நாங்க காட்டுற ஐட்டம்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நாங்க நம்புறோம். அதுக்கு பிறகு நீங்க எங்க கேஷியர்ல இருக்கிறவருக்கு ஒரு ரிவ்யூஸை கொடுத்துட்டு போங்க. எங்களோட இடத்துல இருக்கிற எங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான என்ன விஷயம் இருந்தாலும் அதை ஆரோக்கியமா வரவேற்க வேண்டியது எங்களை எல்லாரோட கடமையும். ஸோ சிங்கமலையன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடம் பிடிக்கும், அதாவது குறிப்பா யாழங்காடி பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்களும் வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. பர்த்டே பார்ட்டில இருந்து எல்லாமே இங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாரும் புதுப்பொலிவோட மீண்டு வர்ற மாதிரி இங்கேயும் யாழங்காடி நிறைய உணவு வகைகளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுல சிலவற்றை தான் நாங்க காட்டி இருக்கிறோம். ஸோ வாங்க, விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, அதே மாதிரி எனக்கும் சொல்லுங்க. உங்களோட காத்திரமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ எல்லாருக்கும். சாப்பாடை சாப்பிட்றோம், வேற லெவல்ல ஃபன் பண்றோம்.